அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமுக்கான தேர்வு தேதிகளுக்கான அறிவிப்பு வெளியே இருக்கு. அது என்ன தேர்வு தேதிகளுக்கான அறிவிப்பு? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை சிபிடி டெஸ்ட், என்ன டெஸ்ட்? சிபிடி டெஸ்ட்ல தான் நடத்த போறாங்க. ஸோ அதனாலதான் உங்களுக்கு தேர்வு தேதிகளுக்கான, ஏன்னா டிபார்ட்மெண்ட் வைஸே உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்றாங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் தனித்தனியா உங்களுக்கு நடத்த போறாங்க. டிபார்ட்மெண்ட் வைஸ் தனித்தனியா நடத்த போறாங்க. ஸோ இது எங்க போய் பார்க்கலாம்னா அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு இந்த கம்பைன் டெக்னிக்கல் நான் இன்டர்வியூ போஸ்ட்ல 9B அப்படின்றது பாருங்க. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 26/10/2024 4 அதாவது இந்த 26/10/2024 உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நோட்டிபிகேஷன்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா தமிழ் டெஸ்ட் உங்களுக்கு தனியா நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தெரியுதாங்க? அப்ப தமிழ் எக்ஸாம் வந்து நீங்க தனியா எழுதுவீங்க. இது வந்து என்ன பேஸ்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு. இது வந்து உங்களுக்கு என்னது ஓஎம்ஆர் பேஸ்டு. 26ஆம் தேதி தனியா எழுதுவீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஃபுல்லா முடிச்சிருவாங்க. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு உண்டான தேதிகள் தான் வெளியே விட்டுருக்காங்க. சரிங்களா? டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு உண்டான தேதிகள் தான் வெளியே விட்டுருக்காங்க. அது என்னென்ன தேதின்னு பார்த்துக்கோ. அதே மாதிரி ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு அந்த ஃபார்ம் எரர்லாம் வந்திருக்குன்னு நீங்க. ஸோ நல்லதே நம்ம நினைப்போம், கண்டிப்பா நல்லதே நடக்கும். சரியா? ஸோ அதனால கவலைப்படாதீங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனையும் தயவு செய்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸ்கீம் ஆஃப் நிறைய பேர் என்ன எக்ஸாம் எப்போ நடக்குதுன்னு கூட தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எழுதிட்டு இருக்கோம். ஸோ அதனால படிக்கிற நம்ம கரெக்டா யூஸ் பண்ணி கரெக்டா இது பண்ணிக்கிறீங்க. தெரியுதா? உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஓஎம்ஆர் பேஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப்ல உங்களுக்கு 26/10ஆம் தேதி நடக்க போகுது. சப்ஜெக்ட் பேப்பர் பாத்தீங்கன்னா 2 வந்து சிபிடி டெஸ்ட். ஸோ அதுக்கு உண்டான எக்ஸாம் டேட் தான் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான எக்ஸாம் டேட்டு. ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்பப்போ அப்படின்றத பார்த்துருவோம். சரியா? ஸோ இங்க பாருங்க. ஸோ இதோட லிங்க் வந்து நான் கீழே இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், கண்டிப்பா பாருங்க. அதே மாதிரி சிபிடி டெஸ்ட் எப்படி அட்டன் பண்றதுன்னு சொல்லி அந்த வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், கண்டிப்பா போய் பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே, இப்போ 14ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 14ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 14ஆம் தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்கிடெக்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ, அதாவது இன்ஜினியரிங் டிகிரி லெவல் எக்ஸாம்ஸ். சரியா? ஓகே, 14ஆம் தேதி நடக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங், மைக்ரோ பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி நடக்குது. அது இப்ப காலையில ஒருத்தவங்களுக்கு நடக்குது, மதியானம் ஒருத்தவங்களுக்கு நடக்குது. நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து 15ஆம் தேதி காலையில பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ உங்களுக்கு 15ஆம் தேதி காலையில நடக்குது. சரியா? ஸோ நம்ம மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிட்ட எல்லா விதமான மெட்டீரியலும் இருக்குங்க. தயவு செய்து வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் ஆக இந்த மெட்டீரியல் வாங்கினா போதும். எல்லாமே பிடிஎஃப் மெட்டீரியல் தான். ஸோ வேணுங்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை டேரக்டா நம்மளோட RLAacademy.com வெப்சைட்ல பார்த்துக்கலாம். மெக்கானிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா இந்த புக்கு உங்களுக்கு பிடிஎஃப் புக்கு இப்போ வாங்கி படிக்கிறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 8 யூனிட் கவர் ஆயிருக்கும். 5555 கொஸ்டின்ஸ் இருக்கும். வித் உங்களுக்கு சம்ஸ் இருந்துச்சுன்னா சொல்யூஷன் இருக்கும், எம்சிக்கு ஃபார்மட்ல இருக்கும். வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, நம்ம வெப்சைட்ல போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி ஜிஎஸ் மெட்டீரியலும் டிகிரி லெவலில் 6th to 12th ஸ்டடி மெட்டீரியல் தான் இருக்கு. இதோட சாம்பிளும் வேணும்னா போய் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நம்மளோட வெப்சைட்ல பார்த்துட்டு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஓகேவா? அடுத்து 16ஆம் தேதி அதே மாதிரி 15ஆம் தேதி மதியானம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டவுன் கண்ட்ரி பிளானிங், கெமிஸ்ட்ரி. சரியா? அடுத்து 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா காலையில 9:30 லைப்ரரி, ஆர்கியாலஜி, சான்ஸ்கிரிட், மைக்ரோ பயாலஜி, இந்த ஆர்ட்ஸ் டிகிரி ஃபுல்லாவே வருது. ஸோ இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி கிடையாது. சரிங்களா? அப்புறம் எக்கனாமிக்ஸ், ஜியாலஜி, பயோடெக்னாலஜி 16ஆம் தேதி. 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா பினான்சியல், இதுவும் ஆர்ட்ஸ் டிகிரி தான். 17 காலையிலையும். மதியானம் பாத்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் மதியானம் வருது. 18ஆம் தேதி பாத்தீங்கன்னா லா, டெய்ரி சயின்ஸ், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரி, ஆந்த்ரோபாலஜி. ஸோ உங்களுக்கு சிவிலுக்கும் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி உங்களுக்கு என்ன சிவிலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து TNMAWS பாஸ் ஆனவங்க இன்டர்வியூ வந்து அன்னைக்கு தான் நடக்குது அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து என்ன தரப்புல அவங்க பிளான் பண்ண போறாங்கன்னு தெரியல. டிஎன்பிசி தரப்புல இருந்தோ இல்லாட்டி TNMAWSல இருந்தோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் அவங்க தான் கொடுக்கணும். பார்ப்போம். 21ஆம் தேதி காலையில சிவில் இன்ஜினியரிங்கும், மதியானம் பார்த்தீங்கன்னா இசிஇக்கும் நடக்கும். சரிங்களா?
ஸோ உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மெட்டீரியல் நம்ம கிட்ட வந்து அவ்வளவா கிடையாது. இது டிப்ளமோ லெவலில் தான் சிவில் இன்ஜினியரிங்க்கு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. ஈஸிக்கு உங்களுக்கு எம்சிக்யூ டைப்ல மெட்டீரியல் இருக்கு. ஈஸிக்கு எம்சிக்யூ டைப்ல டிகிரி ஸ்டாண்டர்ட்ல மெட்டீரியல் இருக்கு. காம்போ ஆஃபராகவும் நம்ம வெப்சைட்ல இருக்கு. தயவு செய்து போய் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இருக்கக்கூடிய டைமை யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. சரியா? அடுத்து ட்ரிபிள் இசிஇ கம்பைன் பண்ண மாதிரி தான் அந்த மெட்டீரியல் இருக்கு. 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேக்ஸ், மதியானம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஜுவாலஜி, 23ஆம் தேதி ஹிஸ்டரி பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரிபிள் இ. அப்போ 23ஆம் தேதி காலையில பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ, 21ஆம் தேதி மதியானம் இசி. ஸோ எந்தெந்த எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரியா? அதே மாதிரி இந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரிசர்ச் அசிஸ்டன்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 4 வேகன்சிஸ் ரிவைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 26ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. 26ஆம் தேதி காலையில பார்த்தீங்கன்னா காமனா உங்களுக்கு ஓஎம்ஆர் எக்ஸாம் நடக்கும். ஓஎம்ஆர் எக்ஸாம் நடக்கும். அதுல தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாம் வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளோட ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தமிழ் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு, ஜிஎஸ் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு, மேக்ஸுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இதுதான். கண்டிப்பா வந்து என்னது இருக்கக்கூடிய டைமை கண்டிப்பா நல்லபடியா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட rlacademy.com வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் நம்ம கிட்ட மெட்டீரியல் இருக்கு டிப்ளமோ லெவலில், அது வேணும்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேற எதுவும் வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கண்டிப்பா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.